வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஆர்எஸ்எஸ்ஸின் இந்தியாவில் மட்டும் இல்லை, ஆர்எஸ்எஸ்ஸுடைய வீச்சு வெளிநாட்டிலையும் இருக்குது. ஆர்எஸ்எஸ் வெளிநாட்டில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அக்கிரமங்கள், இன்னும் குறிப்பாக சொன்னால் 45 நாடுகளில் ஆர்எஸ்எஸ் என்ன பேரில் இருக்குது, அதனுடைய செயல்பாடுகள் என்ன, இன்றைக்கி கனடாவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஆர்எஸ்எஸ் எப்படி காரணமாக இருக்குது, ஆர்எஸ்எஸ் இங்கே மட்டும் இல்லாமல் ஐரோப்பியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் எந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்குன்னு வாஷிங்டன் போஸ்ட்டு, த கார்டியன் இந்த பத்திரிகையில் வந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா, ஆர்எஸ்எஸ் நம்ம தான் சொல்லிகிட்டு இருக்கோம் இந்தியாவில் இலங்கை ரொம்ப மோசமான அமைப்பு, அதாவது இன்றைக்கி மனித குலத்துக்கே விரோதமான இயக்கம் ஆர்எஸ்எஸ். இன்றைக்கி பல இயக்கங்களை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாலாம் தடை பண்ணுறாங்க. ஆர்எஸ்எஸ்ஸை தான் முதல்ல தடை பண்ணணும். இவருடைய எண்ணம் அப்படிங்கிறது இந்தியா துண்டாடப்பட வேண்டும், ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே கடவுளுங்கிற நோக்கி போகிறது தான். இந்து ராஷ்டிராவை அமைப்பது தான் அவருடைய நோக்கம். வீரர் மாதிரி இருப்பாங்க, ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா டக்குன்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுருவாங்க. அது கஸ்தூரியாக இருந்தாலும் சரி, ஆளுநராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இதே வேலை. சவார்கரின் வழி வந்தவர்கள்ட்ட நம்ம இதான் எதிர்பார்க்க முடியும். மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு ஓடி வந்தவர் தான் சவார்கர். ஆனால் அவரை ரொம்ப பெருமையாக பேசுவார். அமித்ஷா சொல்கிறாரு, மராட்டியத்தில் போய் சவார்கரை பற்றி ராகுல் காந்தி சொன்னது உத்தவுக்கு உடன்பாடானலாம் பேசுவார். உண்மைதாங்க சொல்லணும். மகாத்மா காந்தி தேசப்பிதா, உண்மை அது. சவார்கர் மன்னிப்பு கடிதம் எழுதிட்டு கொடுத்து வந்தவர், உலகத்துக்கே தெரியுமே. சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்காத இயக்கம் ஆர்எஸ்எஸ். இப்போ வாஷிங்டன் போஸ்ட்டில் அப்படி என்ன கொடுத்துருக்காங்க, இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா கனடாவில் இருக்கக்கூடிய சீக்கியர்களிடமும் இஸ்லாமியர்களிடமும் ஒரு பெரிய வெறுப்பை இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய இந்து மக்களிடையே உருவாக்கிட்டு இருக்காங்க ஆர்எஸ்எஸ். பல்லாயிரக்கணக்கான கோடி டொனேஷன் வாங்கியிருக்காங்க. இந்து சேவா சங்கம் அப்படிங்கிற பேர். ஏன்னா ஆர்எஸ்எஸ்னால் மக்கள் காசு கொடுக்க மாட்டாங்க. இந்து சேவா சங்கம் இது பேர். இன்னொரு அமைப்பு இருக்குது, சேவா கனடா. இது அமெரிக்காவில் சேவா அமெரிக்கா அப்படி போகும். இந்த அமைப்புகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இந்தியன் பெனிஃபிட் ஃபண்டாக, அதாவது இந்தியாவை வளர்ச்சிக்கு கொண்டு போகிறோங்கிற மாதிரி ஃபண்டை கலெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே இருக்க சில வீடியோக்கள், அதாவது நம்ம இந்தியாவில் இஸ்லாமியர்கள் நிறையா குழந்தை பற்றி நிறையா ஆயிட்டாங்க, இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பெரிய பெரிய கட்சிலாம் இருக்குது, நம்ம இந்துக்களுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் அப்படின்னு 4 வயசு பசங்களுக்கு உட்காந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி சொல்லிக் கொடுக்கறது, 15 வயசு பசங்களுக்கு அது ஒரு மாதிரி சொல்லிக் கொடுக்கறது. இதுக்குன்னே டீச்சர்களை நியமித்து ஆர்எஸ்எஸ்னால் என்ன, அதனுடைய கொள்கைகள் என்ன, இன்றைக்கி இந்தியாவில் நம்ம இந்துக்கள் பாதிக்கப்படுறாங்க, இப்படியான விஷயங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இதுக்கு டீச்சருக்கெல்லாம் பெரிய அளவுக்கு சம்பளம். ஏன்னா ஏதாவது போன தடவை மட்டும் கனடாவில் மட்டும் இவங்க வசூலித்த தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47,000 கோடி மொத்தமாக எல்லா கனடா, அமெரிக்கா, ஐரோப்பா உள்ளிட்ட நாடுகளில் மோடி வந்த பிறகு இந்த 10 வருஷத்தில் இவங்க வசூல் பண்ண தொகை. சரி, இந்த வசூல் பண்ண தொகை எப்படிங்கன்னா, இது ஃபார்வர்ட் என்ன சொல்கிறாங்க வாஷிங்டன் பத்திரிகை, இந்த பணம் பெருமளவுக்கு இந்தியாவுக்குள்ளே வருது. இப்போ வெளியிலேருந்து ஒரு பணம் உள்ளே வருது அப்படின்னா, இப்போ இஸ்லாமிய ட்ரஸ்ட்டுக்கு, கிறிஸ்டின் ட்ரஸ்ட்டுக்கு வரும்போது நிறைய கெடுபிடி வந்துருச்சு. இப்போல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா மத மாற்றம் பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க. ஆனால் இந்த சேவா சங்கம் அது இந்தியாவுக்குள்ளே பெரிய அளவுக்கு பணத்தை தம் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் இந்த அளவுக்கு ஏற்றம் பெறுவதற்கு அது ஒரு முக்கிய காரணம். பிஜேபி கொடுக்குறாங்க, அதையும் தாண்டி ஆர்எஸ்எஸ்க்குன்னே இவ்வளோ பெரிய பணம் வருது. இதெல்லாம் என்ன பணம்னா, அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள்கிட்ட சீக்கியர்கள் மற்றவங்கள்லாம் ரொம்ப மோசமானவங்கன்னு சொல்லி பெற்ற பணம். இப்போ கூட சமீபத்தில் நம்ம 2-3 நாளாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு காரணம் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த ஆர்எஸ்எஸ் தான். சீக்கியர்கள் மேலே ஒரு வெறுப்பு உமிழ்றது. இதுதான் ராகுல் காந்தி சொன்னார். டர்பன் கட்டுற பிரச்சனையை சொன்னார். கொஞ்ச நாளாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கே இருக்கக்கூடிய பிரதமர் அவர் மேலே அவங்க சொந்த கட்சி எம்பிக்களே கோபமாக இருக்காங்க, ஏன் இந்தியா கூட பகைச்சிக்கிறீங்கன்னு கேட்டாங்கலாம் செய்தி வரும். இது என்னென்னா, வாஷிங்டன் பத்திரிகை ரொம்ப தெளிவாக சொல்லுது. இது மட்டும் பண்ணல, அதாவது ஆர்எஸ்எஸ் அந்த ஏரியாவில் மாணவர்களுக்கு பாடம் புகட்டுறது, ஃபண்டு வர்றது, இது மட்டும் பண்ணல. இன்னொரு விங் வச்சுருக்காங்க. அந்த விங் என்னென்னா பொலிட்டிக்கல் விங்னு பேர். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கருத்துருவாக்கம் பண்ணுவாங்க. இந்தியாவில் பாருங்கள், மோடி சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு, மோடி மாதிரி ஒரு ஆளே இல்லை. இப்படி அங்கே இருக்கக்கூடிய எம்பிகள்கிட்ட ஒரு பெரிய லாபி. எப்படி சொல்கிறது அப்படின்னா, இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது தன்னுடைய பணத்தை இந்தியாவுக்கு ஒரு பகுதி அனுப்புது. அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களிடம் விஷம பிரச்சாரத்தை செய்வது 2. இன்னொரு விஷயம், அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள்கிட்ட லாபி பண்ணுறதுக்குன்னு ஆள் இருப்பாங்க.
அவங்களாம் எம்பி போய் பார்த்து பாருங்கள் இந்தியாவில் விட்டு அவங்களுக்கு சில பணம்லாம் கொடுக்குறது, சில வசதிகள்லாம் பண்ணி கொடுக்குறது. இப்படி இந்தியாவை தாண்டி வெளியிலையும் ஆர்எஸ்எஸ் சூப்பரான இயக்கம், மோடி சூப்பரான ஆள் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள்கிட்ட ஒரு தோற்றத்தை உருவாக்குறது. இதை தெரிஞ்சுட்டு தான் கனடா பிரதமர் நீங்கள் தான் வந்து அமித்ஷா பேர் தான் ஃபஸ்ட்டு எழுதுகிறாரு சார்ஜ் ஷீட்டில். எங்கள் ஏரியாவுக்குள்ளே வந்து காலிஸ்தானை கொன்னதுங்கிற பேரில். இவ்வளவு நாள் அமைதியாக போயிட்டு இருந்த இந்த பிரச்சனை எப்படி பூதாகரம் ஆகுது அப்படின்னா, இவர் என்ன தான் ட்ரம்ப் என்னுடைய ஃப்ரெண்டு அப்படி ஃப்ரெண்டுலாம் சொன்னால் கூட ட்ரம்ப் அப்படிங்கிறவர் வந்து இன்றைக்கி கனடாவுக்கு ஃபேவராக தான் இருப்பார். கனடாக்காரங்க போய் சொல்கிறாங்க. இப்போ ட்ரம்ப்கிட்ட ஏற்கனவே பேசியிருப்பாங்க கண்டிப்பாக. இன்றைக்கி வாஷிங்டன் பத்திரிகை இந்த அளவுக்கு இந்த விஷயத்தை பூதாகரமாக்குவது ஒன்று. இதையும் தாண்டி இன்னொன்று பண்ணுறாங்க. ட்விட்டர் இருக்குல்ல, ட்விட்டரில் வந்து இந்தியாவில் வந்து புல்டோசர் கலாச்சாரம் இருக்குது, இந்தியாவில் வந்து மத சுதந்திரம் இல்லை அப்படின்னு பெரிய அளவுக்கு விவாதம் வரும்போது ட்விட்டர் கம்பெனிலே போய் உட்காந்து பேசி இந்த பதிவெல்லாம் அழிங்கன்னு சொல்லி அழிச்சிருக்காங்க. அதுக்கு பெரிய அளவுக்கு பணம் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் சேவா சங்கம் அப்படிங்கிற பேரில் வசூல் வேட்டை, இன்னொரு பக்கம் அங்கே பஜ்ரங் தள்னு இங்கே இருக்காங்களா பஜ்ரங் தள், அந்த அமைப்பு அங்கே ஒன்று இருக்குது. அந்த பஜ்ரங் தள் என்ன பண்ணுதுன்னா அது ஏகப்பட்ட வேலை பண்ணுது. அதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். இந்தியர்கள்ட்ட போய் ஒவ்வொரு நாளும் போய் அவர்கள் மூளையை செலவை செய்கிறது. பாருங்கள், இந்தியா வந்து ரொம்ப, அதாவது இந்துக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஃபண்டை கொடுங்க அப்படின்ட்டு பல்வேறு பேரில் இந்த ரசீதெல்லாம் போடுறாங்க. இது எல்லாம் இன்றைக்கி வாஷிங்டன் போஸ்ட், தி கார்டியன் 2 பத்திரிக்கை வெளியிட்டிருக்காங்க. இந்தியாவில் எந்த பத்திரிக்கை வெளியில்லை. ஏன்னா ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்தவுடனே அதெல்லாம் போலி, வெளிநாட்டு நிறுவனத்தை எப்படி நீங்கள் நம்புறீங்கன்னு கேட்டவங்க தான் இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி இந்துத்துவா சக்திகள். இந்துத்துவா அப்படிங்கிறத வந்து ரொம்ப சாமானியமாக நினைக்கிற எல்லோரும் ஈஸியாக ஆர்எஸ்எஸ் தானே நினைக்கிறோம். ஆனால் அந்த ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கம், ஆர்எஸ்எஸ்ஸு, பஜ்ரங் தள், இப்போ இங்கே இந்து முன்னணின்னு இருப்பாங்க, அப்புறம் இந்த மாதிரி சேவா சங்கம், அந்த சங்கம் இந்த சங்கம்னு 10-15 பேரில் இருப்பாங்க. இவர்கள் யாரும் வந்து இதில் முக்கியமான விஷயம் இவர்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான இந்துத்துவா, இந்து நாடை அமைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோஷம்தான் இவர்களுக்கு. என்னன்னா இவர்கள் சீக்கியர்கள் டர்பன் கட்ட முடியலன்னு ராகுல் காந்தி சொல்கிறாரு. ஏன்னா இவர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் எப்பயாவது சீக்கியர்களை அடக்கி ஒடுக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த இந்துத்துவ சக்திகள். அதுதான் அங்கே பிரச்சனை. காலிஸ்தான் அப்படிங்கிறவங்க ஆர்எஸ்எஸ்க்கு எதிரானவங்க. அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, காலிஸ்தான் சொல்லி பெரிய அளவுக்கு அவங்கள தீவிரவாதிகளாகிறது. ஒன்று வேணாம், நீங்கள் மணிப்பூரில் நடக்கக்கூடிய கொடுமைகள் ஏன் வந்து கனடாலேயோ அமெரிக்காலேயோ பெரிய அளவுக்கு ஊடுருவலைன்னா இவங்க தான் காரணம், இந்த லாபி தான். நேராக அந்த வீடியோ எதுவும் போகாமல் பார்த்துக்குவாங்க. அதாவது பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அதனுடைய இன்னொரு கொடூர பக்கம் அப்படிங்கிறது இந்த ஒரு 11 வருஷத்தில் இன்னும் அதிகமாக இருக்குது. இது வெளியில் தெரியாமல் இப்போ இந்த புல்டோசர் கலாச்சாரம் அப்படிங்கிறாங்கல்ல, இதை வந்து அவங்க பெருமையாக பேசுவாங்கங்க. ஆமாங்க பாருங்கள், இந்துக்கள்லாம் வந்து முஸ்லீம்கள்லாம் வந்து இந்துக்களோட இடத்த பிடிங்கிட்டாங்க, அதை வந்து ஐயா யோகி தான் வந்து உடனே அடித்து உடைச்சி நம்மளுக்கு விடுவிச்சார் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவாங்க. நம்ம தொடர்ந்து என்ன சொல்கிறோன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது சேனலு, இங்கே இருக்கக்கூடிய திமுக ஆதரவு சேனலு, இல்லை காங்கிரஸ்க்கு ஆதரவான சேனல் ஏதாவது சொன்னால் நீங்கள் வந்து சொல்லலாம், இல்லைங்க அதெல்லாம் நீங்கள் பணம் கொடுத்துருக்கீங்கன்னு. வாஷிங்டன் போஸ்ட்டு உங்களுக்கு தெரியும், அமெரிக்காலே பெரிய தி கார்டியன், இவங்களுக்கு என்ன விரோதம் மோடி மேலேயும் ஆர்எஸ்எஸ் மேலேயும் சொல்லுங்கள். அவங்க ஒரு 66 பக்கம் ரிப்போர்ட் ஒன்று கொடுத்து, அதுதான் இப்போ பெரிய அதிர்ச்சி. இவங்க சேவா கனடா அப்படிங்கிற பேரில் ஒரு ட்ரஸ்ட்டை வச்சு அதில் பணம், சேவா ஆஸ்திரேலியா அதில் பணம், சேவா ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த சேவாங்கிறத வச்சு இவங்க பணம், எல்லா ஊர்லேயும் இந்து பெனிஃபிட் ஃபண்டு, இந்த ஃபண்டுக்கு பணம் கொடுங்கன்னு பல்லாயிரக்கணக்கான கோடி இங்கே உள்ளே வருது. ஒரு பக்கம் காங்கிரஸோடைய வங்கி கணக்கை முடக்கி அதை வேலையே செய்ய விடாமல் பண்ணுறது. ஏதாவது இஸ்லாமிய அமைப்புகள் இருந்தால் உடனே அவங்க மேலே கேஸ் போடுறது. ஐயா ஆளுநர் ரொம்ப பொங்குவார், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா ரொம்ப தடை செய்யப்பட வேண்டிய இயக்கம் அப்படிம்பார். முதல்ல தடை செய்யப்பட வேண்டிய ஆர்எஸ்எஸ். ஆனால் இவங்க ஈஸியாக மறந்துடுவாங்க. பட்டேல் அவர்கள்ட்ட நம்பிக்கையை கொடுத்து அவரை வந்து பட்டேலை வந்து ஏமாத்துனது இந்த ஆர்எஸ்எஸ் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெயபிரகாஷ் நாராயணா இவங்களை வச்சு ஏமாந்தவங்க அதிகம். நேரு ரொம்ப உஷாராக இவங்களை கிட்டையே சேர்க்கலை. சவார்கர் பார்க்க வரேன்னு சொன்னதை கூட அவாய்ட் பண்ணவர். இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ திடீர்னு தான் ஆர்எஸ்எஸ் பாருங்கள், ராகுல் காந்தியை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, வேணான்ட்டார்ல. ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பயும் ஒருத்தர் வளர்கிற மாதிரி தெரிஞ்சால் இவங்களும் போய் அவங்ககிட்ட போய் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போடுவாங்க. இவங்களுக்கு என்ன நோக்கம், ராகுல் காந்தியை பிரியங்கா யார் வந்தாலும் பிரச்சனை இல்லை, இஸ்லாமியர்கள் கிறிஸ்டின் இருக்கக்கூடாது,
இந்துக்கள் மட்டும்தான் இந்தியாவில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு கொள்கைன்னு நினச்சிட்டு இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு வெட்டி வேலை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. மதச்சார்பற்ற நாடுங்கிறதே அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இவங்க சொன்னாலும் சொல்லாட்டினாலும் மதச்சார்பற்ற நாடு. ஏன் அவங்களுக்கு இவ்வளோ கோவம் வருதுன்னா, ஒரு காலத்தில் அவர்கள், ஏன்னா அந்த ஆர்எஸ்எஸ்ஸில் இருக்கவங்க பெரும்பாலும் எந்த கம்யூனிட்டியில் இருக்காங்கன்னு தெரியும். ஒரு சின்ன கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டி ஆனால் மூளை ரொம்ப பெருசுன்னு அவங்க நினச்சிக்குவாங்க. அதை விடலாம் மூளைக்காரங்க நம்ம நிறைய பேர் வந்துட்டோம்னு வச்சுக்காங்க. இவங்க எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, பிஜேபி இருக்கும் வரை இவங்களை அடித்து நொறுக்கவும் முடியாது. அதனால தான் சொல்கிறோம், பிஜேபி ஏன் வரக்கூடாதுன்னு நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம்னா, அதாவது இந்தியாவில் இவங்க இஸ்லாமிய தீவிரவாதிகள்ங்கிறாங்க. அப்போ வெளிநாட்டில் நீங்கள் பண்ணுறீங்களா, உங்கள் பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? சேவா சங்கம். ஆர்எஸ்எஸ் தீவிரவாதிகள்னு சொல்லுங்கள். இந்த முஸ்லீம்களை மட்டும் இஸ்லாமிய தீவிரவாதிங்கிறீங்க. கரெக்டு தான் நம்ம சொல்கிறது. இப்போ வாஷிங்டன் போஸ்ட்டும் இந்த கார்டியன் போஸ்ட் இதுக்கு மேலே ஏதாவது கேஸ் போட போகிறீங்களா? போடுங்க. வாஷிங்டன் போஸ்ட் மேலே கேஸ் போட தைரியம் இருக்கா? இன்னும் கொஞ்சம் யோசனை பார்த்தீங்கன்னா எலன் மஸ்க் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே மோடியை சந்திக்கிறது அந்த தள்ளி போச்சு இல்லை. ஏன் தள்ளி போச்சு? எலன் மஸ்க் யோசிக்க மாட்டாரா? எலன் மஸ்க்னு அவ்வளோ குழந்தையா நீங்கள் சொல்கிற கதையெல்லாம் ஏமாறுறதுக்கு தொடர்ந்து சொல்கிறோம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரம்ப் எங்கள் நண்பர், அந்த ட்ரம்ப் தான் பெருசாக வைக்க போகிறார் ஆப்பு. பாருங்கள், இவங்களுக்கு ட்ரம்ப் வைக்க போகிற ஆப்பில் ஆடி போகிறாங்க இன்றைக்கி நிலவரம். ஏன்னா ட்ரம்ப் யோசிப்பார்ல, கனடா அவருக்கு ரொம்ப முக்கியங்க. இவங்க நினைக்கிற மாதிரிலாம் கனடாவெல்லாம் டக்குன்னு விரோதிக்க மாட்டார். அதாவது நமக்கு ரொம்ப வருத்தம் என்னென்னா, சின்ன நாடு கனடா, அது கூட போய் சண்டை போட்டு அவன் பொருளாதார தடை விதிக்கிறாங்கிற அளவுக்கு வந்துருச்சு. இதுதான் நீங்கள் வெளியுறவு கொள்கையா? ஜெய்சங்கர் அவரை போட்டிங்க. ஜெய்சங்கர் அவர் போட்டதுலேருந்தே பிரச்சனை. எப்படி நிதி அமைச்சர் நிர்மலாவை போட்டதுலேருந்தே பிரச்சனை. நிதியே ஒன்றும் தெரியல அவங்களுக்கு. ஜிடிபி வரலாறு காணாத பணவீக்கம் இதெல்லாம் பற்றி பேச மாட்டாங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு எண்ணம், இஸ்லாமியர்களுக்கு காங்கிரஸ் வந்தால் இடஒதுக்கீடை தூக்கி இஸ்லாமியர் கொடுத்து, இது ஒன்று தான் பேச்சு. இஸ்லாமியர்கள் மட்டும் இங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இந்தியாவில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்டினும் இல்லைன்னா பிஜேபி வேலைக்கே ஆகாது. அவங்களுக்கு கொள்கையே இல்லை, தோற்றுருவாங்க. இவங்க இஸ்லாமியர்கள் துரத்தி விட்டால் நீங்கள் என்ன அரசியல் பண்ணுவீங்க? வேறு அது ரெண்டு வச்சு தான் பேசிகிட்டு இருக்கீங்க. வேறு என்ன அரசியல் இருக்குது? இப்போ வாஷிங்டன் போஸ்ட்டில் இந்த கார்டியனில் எழுதக்கூடிய தகவலை வைத்து பார்க்கும்போது ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை தடை பண்ணுவதற்கான வேலைகள் ஒரு பக்கம் வேகமாக போயிட்டுருக்குது. அநேகமாக கனடா அரசு விழித்து கொள்ளும்னு நினைக்கிறேன். இப்படியே போனால் அமெரிக்காவிலே பண்ணிடுவாங்க தடை. இதெல்லாம் வாஷிங்டன் போஸ்ட் எழுதக்கூடிய வசதியெல்லாம் பார்த்தா அவ்வளோ லேசாக விடாது. அப்போ ஒரு பெரிய இடி இருக்கும். மோடி சொன்னால் கேட்பாரான்னு பார்ப்போம். அப்போ பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.